உலகத்திலேயே மக்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு ஒரு ஏற்ற நாடு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நியூசிலாண்டை சொல்லலாம். ஏன் அப்படின்னா நான் நியூசிலாண்டில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதை ப்ராக்டிக்கலாகவே பார்க்குறேன். அது உண்மைதான். அது மட்டும் இல்லை, நியூசிலாந்து நாடு ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும், ஒரு சுத்தமாக இருக்கட்டும், ஒரு பொல்யூஷன் அல்லாத நாடு. பல வகையில் நியூசிலாந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல நாடு தான். இவ்வளோ ஒரு நல்ல நாடாக இருந்தும் வருடம் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸில் மக்கள் வந்து நியூசிலாந்து நாட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிரகாஷ் நடராஜன் வணக்கங்கள். சரி, இப்போ நியூசிலாந்து விட்டு மக்கள் வெளில போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் கேள்வி எழும்பும். பெரும்பாலும் எங்கே போகிறாங்க அப்படின்னா பக்கத்து நாடான ஆஸ்திரேலியாவுக்கு தான் போகிறாங்க. அதையே ஏன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். நான் இன்டர்நெட்டோட தகவலை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேச விரும்பல. அதாவது நியூசிலாந்தோட மக்கள் தொகை வந்து 5.3 மில்லியன் தான். நியூசிலாந்து நாட்டில் பார்த்துட்டிங்கன்னா 80% ஆடு தான் இருக்குது, பாக்கி 20% மட்டும் தான் மக்கள் இருக்காங்க. இப்படியெல்லாம் நான் வந்து இன்டர்நெட் தரவுகளை வச்சு உங்ககிட்ட நான் பேச விரும்பல. நான் நியூசிலாந்து நாட்டில் இருக்கேன். ஸோ அதனால ப்ராக்டிக்கலாக ஏன் வந்து மக்கள் வெளில போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா நியூசிலாந்தை விட்டு மக்கள் வந்து வெளியில் போகிறதுக்கு மேஜரான ஒரு காரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் தான். ஏன் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து உலக வரைபடத்தை எடுத்து நீங்கள் நியூசிலாந்து நாட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூசிலாந்து நாடு வந்து உலக நாடுகள்லேருந்து ஒரு தனிமையில் இருக்க மாதிரி இருக்கும். அது நியூசிலாந்து நாட்டுக்கு வந்து அந்த தனிமையில் இருக்கிறது வந்து ஒரு வகையில் சாதகமாகவும் ஒரு வகையில் அது பாதகமாகவும் இருக்கும். எந்த வகையில் சாதகம் அப்படின்னா உலகத்தில் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வார் நடக்கும் பொழுது ஒரு நாடு இன்னொரு நாடை தாக்கி கொள்ளும் போது அது வந்து நியூசிலாந்துக்கு எந்த விதத்திலையும் ஒரு பாதிப்பு அடைஞ்சிடாது. அதாவது நாட்டில் வந்து ஒரு குண்டு விழுவது அந்த மாதிரியான ஒரு பாதிப்புக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அந்த விதத்தில் நியூசிலாந்துக்கு ஒரு பெரிய சாதகம் தான். அதே பாதகம்னு பார்த்துட்டீங்கன்னா உலக நாட்டை விட்டுட்டு தனிமையில் இருக்கு பார்த்தீங்களா, அது உண்மையிலே வந்து இந்த நாட்டுக்கு வந்து பயங்கரமான ஒரு பாதகம் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நியூசிலாந்துல பெரும்பாலான பொருட்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா இம்போர்ட் தான் பண்றாங்க. ஸோ அதனாலையும் நம்மளுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக தான் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க துபாய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல நாடுகளோட ஏர்லைன்ஸ் வந்து அங்க இறங்குது, ஒரு கனெக்ஷன் அதாவது எடுத்து நீங்க லண்டன் போறதா இருக்கட்டும் இல்ல யூஎஸ் போறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து துபாயை வழியை பயன்படுத்தும் பொழுது துபாய் நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்குது. அதே மாதிரி இப்போ நியூசிலாந்து ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான ஒரு வருமானமும் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா நியூசிலாந்து நாடு வந்து உலக மேப்ல இருந்து நான் சொல்லிட்டேன் தனிமையில் இருக்குன்னு. அப்ப இந்த நாட்டுக்கு வரும்பொழுது எல்லாருமே இந்த நாட்டுக்கு வர்றவங்க மட்டும்தான் வர்றாங்களே தவிர இங்க வந்து ஒரு டிரான்சிட் எடுத்து வேற நாட்டுக்கு போகணும் அந்த மாதிரிலாம் இல்லாததுனால அப்போ வந்து நியூசிலாந்து நாட்டுக்கு அதுல இருந்தெல்லாம் ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் இல்லை. சரி, மற்ற நாடுகள்லாம் பார்த்துட்டு இந்த டிரான்சிட்லாம் இருப்பாங்க. நீங்க நியூசிலாந்து நாட்டுக்கே வந்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து நாட்டோட ஏர்போர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நீட்டா கூட்டம் இல்லாம தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். சரி, இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உண்மையிலே அந்த மாதிரி இம்போர்ட் பண்றதுனால அதிகமாக தான் இருக்கு. நானுமே இங்க உள்ள சூப்பர் மார்க்கெட், அதாவது நியூசிலாந்து உள்ள சூப்பர் மார்க்கெட்ல போயிருக்கேன். போய் பார்க்கும் பொழுது பார்த்துட்டீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து மேட் இன் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற மாதிரியே நிறைய இது போட்டிருக்கும். ஸோ அதனாலையும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கு. சரி, இதெல்லாம் வந்து பொருட்களை வந்து இம்போர்ட் பண்றாங்க, உண்மையிலே விலை அதிகமாக இருக்கு, நம்ம ஏத்துக்கிறோம். இப்போ நியூசிலாந்துலேயே வந்து எதுவுமே கிடைக்காதாடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து சில திங்ஸ் எல்லாம் நியூசிலாந்துலேயே வந்து உற்பத்தி ஆக தான் செய்யுது. அது குறிப்பா பார்த்துட்டீங்கன்னா நியூசிலாந்து நாடுனாலே நிறைய பேர் சொல்லுவாங்க மாடு தான் அதிகமாக இருக்கும்னு. ஆமா, உண்மைதான், நிறைய மாடுகள் இருக்கும். அப்போ மாடுகள் இருக்கும்பொழுது கண்டிப்பா மாட்டுலேருந்து நமக்கு பால் கிடைக்கும். அப்போ அந்த பால் மூலியமா கிடைக்கக்கூடிய தயிரா இருக்கட்டும், வெண்ணையா இருக்கட்டும், இல்ல ஒரு பால் பவுடரா இருக்கட்டும், இதுவுமே நியூசிலாந்துல விலை அதிகமா இருக்கு. அது ஏன்னு எனக்கு உண்மையிலே புரியல. ஏன்னா இந்த நாட்டில் அது கிடைக்கும் பொழுது அட்லீஸ்ட் அதுவாது கொஞ்சம் விலை கம்மியா இருக்கலாங்கிறது இது என்னோட கருத்து. யாராவது நியூசிலாந்துல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா அதுவுமே விலை அதிகமா ஏன் இருக்கு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. காஸ்ட் ஆஃப் லிவிங் பத்தி பேசும்பொழுது அப்போ ஒருவரோட வருமானத்தை பத்தி இந்த இடத்துல பேசி ஆகணும். அப்போ வருமானம் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தரோட சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வியா எழும்பும். அப்ப நியூசிலாந்துல ஒரு ஆவரேஜா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு $25 இருந்து $35 வந்து சம்பளமா வாங்குறாங்க இங்க நிறைய பேர். இதை விட அதிகமா சம்பளம் வாங்குற ஆட்களும் இருக்கிறாங்க. சோ நம்ம ஆவரேஜாவே எடுத்து பேசுவோம். சோ ஒருத்தர் $25 இருந்து $35 சம்பளம் வாங்குவாருன்னு வச்சுக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? இந்தியாவில இருந்து பார்க்கும்போது ஆஹா, ஒரு மணி நேரத்துக்கு $25 $35 போது நல்ல சம்பளம் தானடா அப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. சோ $25 இருந்து $35 வந்து நீங்க வந்து சம்பாதிக்கும் பொழுது அந்த சம்பளமுமே உங்களுக்கு வாரம் வாரம் கிடைக்கும். அப்ப பாக்குறோம் உங்களுக்கு தோணும், இந்தியாவில இருந்து பாக்குறவங்களுக்கு ஆஹா, ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு சம்பளமும் சொல்லிட்டு வாரத்துக்கு சம்பளம் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டியடா, நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க. அங்கதான் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்ல இந்த ரெண்ட்ங்கிறது ஒண்ணு வந்து குறுக்க வந்து நிற்கும். இப்படி வந்து சம்பளம் வாரம் வாரம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ரெண்ட்டுமே நம்மளுக்கு வாரம் வாரம் தான் வரும். அப்ப ரெண்ட்டுமே ஒரு ஆவரேஜா ஒரு ஃபேமிலிக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 500 இருந்து 650 நியூசிலாந்து டாலருங்கிறது ஒரு ஃபேமிலிக்கானது கண்டிப்பா வரும் ஒரு ரெண்ட். இந்த ரெண்ட் மட்டும் தானா அப்படின்னா அந்த ரெண்ட் மட்டும் இருக்காது. இது வாரம் வாரம் நம்ம ரெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்கு மந்த்லி பில்லுன்னு ஒன்று வரும். இப்போ வாரம் வாரம் வந்து $25 $35 எடுத்துட்டு நம்ம $500 இருந்து $650 பைக்லி ரெண்ட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் இந்த பெட்ரோல் செலவு எல்லாம் போக ஒரு $100 $200 நீங்க வாரம் வாரம் மிச்சப்படுத்தினா கூட மந்த்லி வந்து பார்த்துட்டீங்கன்னா கரண்ட் பில், வாட்டர் பில், இன்டர்நெட் பில், கேஸ் பில் அப்படின்னு சொல்லி அந்த பில் எல்லாம் வந்து நிற்கும். ஸோ அந்த பில்லை கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ நியூசிலாந்துல பெரும்பாலும் நம்ம இந்தியர்கள் ஃபீல் பண்றது என்ன அப்படின்னா வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும். சில பேருக்கு வந்து வரவே கம்மியா இருக்கும், செலவு அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி போகும்போது நியூசிலாந்து நாட்டில் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கடினமா போகுது. ஸோ மேஜரான காரணம் நியூசிலாந்து நாட்டில் இருந்தா சேமிக்க முடியாது அப்படிங்கிறதுனாலையும் மக்கள் வந்து வெளியில போறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மேஜரான பாயிண்ட். சரி, வெளியில போற
போகிறாங்க வெளியில் போகிறாங்கன்னா எல்லாருமே வெளியில் போயிடுறாங்களான்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் மட்டும்தான் வெளில போகிறாங்க. நான் பார்த்த வரையும் பார்த்துட்டிங்கன்னா சில பேர் நியூசிலாந்து பிடிச்சி இருக்கக்கூடிய ஆட்களுமே ரொம்ப பேர் இருக்கிறாங்க இந்தியன்ஸு. அதேமாதிரி இந்தியன்ஸ் மட்டும்தான் நியூசிலாண்டை விட்டு வெளியில் போகிறாங்கன்னா இந்தியன்ஸ் மட்டுமே வெளியில் போகல, இங்கே உள்ள நியூசிலாந்து நாட்டவர்களுமே வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறத சர்வே ரிப்போர்ட் தான் சொல்லுது. இதை நான் சொல்லல. சரி ரைட். இப்போ காசு அப்படிங்க அதிகமாக இருக்குது, சேலரி இப்படி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம். சரி ஏன் வந்து ஆஸ்திரேலியா போகிறாங்க எல்லாருமே அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் சம்பளம் உண்மையிலேயே அதிகம். நியூசிலாண்டை கம்பேர் பண்ணும்போது ஆஸ்திரேலியாவில் சில சிட்டிஸில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மியாக இருக்குது. இதுவும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. முக்கியமாக மேஜர் காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் மேஜர் காரணமே. அங்கே போனால் சம்பளம் வந்து இதை விட அதிகம். இன்னொரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் குறைக்கலாம் அப்படிங்கிறது. இதே வந்து நியூசிலாண்டில் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ $500 $600 ரெண்ட் கொடுக்குறத சொந்தமாக நீங்கள் ஒரு நியூசிலாண்ட்லேயே ஒரு வீடு வாங்கினோம்னா கூட இங்கே உள்ள நியூசிலாண்டு வீடு பார்த்துட்டிங்கன்னா அந்த 700Kங்கிறது ஒரு கொஞ்சம் காம்பேக்டாக தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் அந்த வீடை வந்து நீங்கள் லோன் போட்டு வாங்கினா கூட காலத்துக்கு இங்கேயே லோன் கட்டுற மாதிரி தான் ஆகும். சரி இதே 700Kவுக்கு நீங்கள் ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு வீடு வாங்கினீங்கன்னா ரொம்பவே வந்து லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஸோ மக்கள் இதனாலையும் அங்கே போயிடுறாங்க. இதுதான் வந்து மேஜரான இன்னொரு காரணம். அடுத்தது வேலை வாய்ப்பையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணும்போது நியூசிலாண்டில் வேலை வாய்ப்பு கம்மி தான். அதுக்கு ஏன் அப்படின்னா இங்கே வந்து பொல்யூஷனே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு மேஜரான காரணமே இங்கே வந்து தொழிற்சாலைகளே இல்லை. சரிங்களா? ஸோ தொழிற்சாலைகளே இல்லை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அப்போ வேலை வாய்ப்பும் கம்மியாக தான் இருக்கும். அப்போ வேலை வாய்ப்பு இல்லைங்கும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க மக்கள்? ஆட்டோமேட்டிக்காக ஆஸ்திரேலியா போய் தான் ஆகணும். அது மட்டும் இல்லை நியூசிலாந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா முழுக்க ஒரு அக்ரிகல்ச்சர் சார்ந்த நாடு. இங்கே வந்துட்டு ஆக்லாந்து, வெல்லிங்டன், ஒரு கிரைஸ்ட்சர்ச் இந்த மாதிரி சிட்டிகளை விட்டுட்டு அப்படியே வெளியில் போனீங்கன்னாலே ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா மாடு தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க விவசாயத்துக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுப்பாங்க. மக்களுமே நீங்கள் ஆக்லாந்து விட்டு வெளியில் போனீங்க அப்படின்னா அப்படியே தனித்தனியாக ஒரு வீடு இருக்கும், மாடு இருக்கும், கோழி இருக்கும், நிறையா அப்படியே விவசாயம் சார்ந்தே தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ விவசாயம் சார்ந்து வாழும் பொழுது நீங்கள் ஒன்று கேட்பீங்க, விவசாயம் சார்ந்த வேலைகளாவது இருக்குமா அப்படின்ட்டு. அந்த வேலைகளையுமே இங்கே வந்து நிறையா வந்து இந்த மிஷினரி வச்சு அவங்க ஈஸியாக, அதாவது வந்து ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை அழகாக 2 பேரோடய முடிச்சிருவாங்க. ஏன்னா அதையுமே வந்து அவங்க வந்து ஒரு நீட்டாக அவங்களே வேலையை முடிச்சுக்கிற மாதிரி அதையுமே வச்சுக்கிறாங்க. அந்த விவசாயத்தையுமே நான் சொல்கிறேன். இப்போ ஊர்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே வர்றாருன்னா ஊரில் அவனாவது உருட்டி விட்டுருப்பான், நியூசிலாண்டில் வந்து ஐடி எல்லாம் பூமிங்கில் இருக்குது, நீங்கள் போங்கன்னா அப்படியே அறுத்து தள்ளிடலாம் அப்படிமா. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் அதோட சூழ்நிலையெல்லாம் தெரியும். அப்புறம் பார்ட் டைம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். காரணம் இங்கே வந்து இந்த மாதிரி வந்து தொழிற்சாலைகள் கொஞ்சம் வேலை வாய்ப்பெல்லாம் விரிவாக இல்லாதனால தான் ஒரு மேஜரான காரணம். இந்த காரணத்தினாலையும் தான் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க. இப்போ வந்து நியூசிலாண்டில் உள்ளவங்களும் போகிறாங்க, இந்தியர்களும் போகிறாங்க. இப்போ இந்தியர்கள் எடுத்து பேசும்பொழுது இன்னொரு விஷயமும் வந்து மேஜராக வந்து ஒருத்தர் சொன்னார். இப்போ நீங்கள் நியூசிலாண்ட்லேருந்து இந்தியாவுக்கு வந்து பயணம் செய்கிறீங்க அப்படின்னா விமான டிக்கெட் எல்லாமே அதிகம். அதே ஆஸ்திரேலியாவிலேருந்து நீங்கள் வந்து இந்தியாவுக்கு பயணம் செய்யும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா விமான டிக்கெட் எல்லாமே கம்மி. அப்போ வந்து என்ன யோசிப்போம், இப்போ வந்து நியூசிலாண்டில் இருக்கோம், நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னா இந்த போயிட்டு வர்றதேங்கிறதே ரொம்ப மலப்பாக இருக்குது. அதாவது டிக்கெட்டோட காஸ்ட்லையுமே வந்து அதிகமாக இருக்குது, நம்ம வந்து தூரமும் அதிகமாக இருக்குது. அதே ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம இந்தியர்கள் வந்து ஊருக்கு போகும்போது ஃப்ளைட் டிக்கெட்டும் கம்மியாக இருக்குது, தூரமும் கம்மியாக இருக்குது. அப்போ ஊருக்கும் அடிக்கடி போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மனநிலையிலுமே ஒரு சில பேரும் மாறுறாங்க. சரிங்களா? அப்போ இன்னொருத்தர் கூட வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஒன்று சொன்னார். அவர் வந்து நியூசிலாந்து நாட்டை பிடிச்சவர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ நியூசிலாந்து நாட்டுக்கு வர்றாங்கன்னா இந்த வருஷம் மட்டும் நாட்டை விட்டு மக்கள் போகல, வருஷம் ஒரு நம்பர்ஸ் வந்து வெளியில் போயிட்டு தான் இருக்குது. ஏதோ இந்த வருஷம் வந்து சும்மா நியூஸ் பேப்பரில் போட்டு இதை வந்து கொத்தா மக்கள் வெளில போகிறாங்க அப்படி இப்படின்னு சும்மா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வருஷம் நியூசிலாண்டில் நடக்கிறது தான் அப்படிம்பாங்க. எப்படி வந்து வெளியில் போகிறாங்களோ அதேமாரி ஒரு செட்டு உள்ளே வரத்தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். எப்படி வந்து காலேஜில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் இயர் வரும்பொழுது ஃபைனல் இயர் வந்து எக்ஸிட் ஆவாங்க பாருங்கள், அது மாதிரி இங்கே வந்து புதுசாக ஒருத்தங்க வர்றாங்க, அதாவது படிக்கிறதுக்கோ இல்லை வேலை வாய்ப்புக்கோ வரும்பொழுது இவங்க தான் வேலை வாய்ப்பு இந்த ரெண்ட் இதில் எல்லாம் கொஞ்சம் நம்ம சேமிப்பு இல்லாதனால இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காலப்போக்கில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நியூசிலாண்ட்லேயே வந்துட்டு ரெசிடென்ட் ஆவாங்க, அப்புறம் பிஆர் ஆவாங்க, அப்புறம் நியூசிலாந்து சிட்டிசன் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ஆஸ்திரேலியா போயிடுவாங்க. இவங்க ஆஸ்திரேலியா வெளில போகும்போது இன்னொரு செட்டு அப்படியே உள்ள வரும். ஸோ ஒரு செட்டு போகுது, ஒரு செட்டு வருது. இந்த மாதிரி தான் வந்து சுழற்சி முறையில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் வந்து ஆஸ்திரேலியா வந்து ஈஸியாக போயிடுறாங்க அப்படின்னா, அதாவது நியூசிலாந்து சிட்டிசன் ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போது எந்த விதமான ஒரு விசா கட்டுப்பாடுமே கிடையாது. கலாச்சாரம் எல்லாமே ஒரே மாதிரியா தான், அதாவது நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால ஈஸியாக போய் அடாப்ட் ஆகிறதுக்குமே ஈஸியாக இருக்குது. ஸோ எல்லா விதத்துலையுமே ஈஸியாக இருக்கிறனால அவங்க ஆஸ்திரேலியாவை பெரும்பாலும் சூஸ் பண்ணி வெளில போகிறாங்க. ஸோ மேஜரான ஒரு காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நியூசிலாண்ட்லேருந்து மக்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறது பணம் தான் மேட்ருங்க, வேற ஒன்றும் கிடையாது. குறிப்பிட்ட நம்பர்ஸ் வந்து வெளியிலையும் போகிறாங்க, குறிப்பிட்ட நம்பர்ஸ் வந்து உள்ளேயும் போகிறாங்க. நான் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்த வரையும் மக்கள் வந்து இதனால தான் வெளியில் போகிறாங்க. இதுதான் உண்மையான கருத்தும் கூட. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனலாக உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா வீடியோ பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தோணலாம், அப்புறம் ஏன்டா நியூசிலாந்து போகிறீங்க, நேரடியாக ஆஸ்திரேலியாவே போயிடலாமே அப்படின்னு தோணலாம். இந்த படிக்க வர்றவங்க பார்த்துட்டிங்கன்னா, அதாவது ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணும் பொழுது நியூசிலாந்தில் படிப்பு செலவு கம்மி. ஸோ அதனாலே வந்துட்டு நியூசிலாண்டுக்குள்ளே வந்துருவாங்க. ஸோ வந்துட்டு இவங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போயிடுவாங்க. இது ஒன்று. ஸ்ட்ரைட்டாகவே சில பேர் வேலை கிடச்சி நியூசிலாண்டுக்குள்ளே வருவாங்க. இந்த வேலை கிடச்சி வர்றங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அரிது தான். ஸோ அந்த மாதிரி வர்றப்பையும் வந்துருவாங்க. வந்துட்டு இந்த செலவுகள் தாக்கு பிடிக்காதனால அவங்களும் மூவ் ஆயிடுவாங்க. எல்லாருமே மூவ் ஆயிடுவாங்களான்னா
எல்லாருமேலாம் மூவ் ஆக மாட்டாங்க. கண்டிப்பாக நியூசிலாந்து நாடை பிடிச்சும் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் நியூசிலாந்துலேருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் நியூசிலாந்து நாடு உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை நீங்கள் நியூசிலாண்டை விட்டுட்டு ஆஸ்திரேலியா போக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட்லையும் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் விரைவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.